காலை வணக்கம் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த, தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆகாவதார் கட்டளைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு நான் பேச வந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையோட ஆன்மாவோட நோக்கமும் ஆன்மாவோட பாடங்கள். ஓகேங்களா? நம்ம இந்த ஆன்மாவோட நோக்கம் என்ன அப்படின்னு முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆன்மாவோட நோக்கம் வந்துட்டு ஆஹ் ஆன்மா வந்து நிறைய பூர்ணாத்மா. ஃபர்ஸ்ட் மெயினா பூர்ணாத்மா. பூர்ணாத்மா வந்து நிறைய குட்டி குட்டியா இருக்கும், அது அம்சாத்மா. அந்த அம்சாத்மா வந்து என்ன ஆகும்னா, அந்த அம்சாத்மாக்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக இந்த பூமிக்கு பிசிக்கல் லைஃப், பிசிக்கல் பாடி எடுத்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம பூர்ணாத்மாவா போறது. சோ அந்த பூர்ணாத்மா வந்து நிறைய அம்சாத்மாக்களா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக. சோ நம்ம பூமிக்கு வர்றதை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டு திருப்பி நம்ம பூர்ணாத்மாவா போகணும். சோ அதுதான் நம்மளோட முக்கியமான நோக்கம். ஆனா இந்த அந்த அம்சாத்மா இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பார்ன் ஆகுது இல்லையா அந்த அம்சாத்மா, அது வந்து பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூமியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நிறைய பிளானட்ஸ் வேர்ல்டு வைட் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த பூமியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயம் பரிசோதனை செய்யணும். நான் கோவமா இருந்தா என்னோட இந்த 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 ஒரு பிறப்புல வந்து நான் கோவமா இருக்கேன், நான் ராஜா மாதிரி இருக்கேன், நான் எல்லா குணங்களோட இருக்கேன், அந்த மாதிரி பரிசோதனை செய்யணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பூமி மட்டுமே ஒரு சரியான இடம். வேற எந்த இடத்துலயுமே வந்து நம்ம பரிசோதனை செய்ய முடியாது. நம்ம இங்கே மட்டும்தான் நம்ம பரிசோதனை செய்ய முடியும். இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அன்பு. அன்புல வந்து நம்ம அன்பை கொடுக்கிற தன்மையா இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஃபுல்லா அன்புல தேர்ச்சி பெறணும், அன்போடு இருக்கணும். அன்புதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அன்பு. உம் உம் ஒளிபரப்பு எல்லார்கிட்டயுமே. நம்ம லைட் பீயிங்ஸ், நம்ம வந்து ஆன்மாக்கள், ஆன்மாக்கள் இல்லையா, நம்ம ஆன்மாக்கள்னு தெரிஞ்சு அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சு எல்லாத்துக்கும் அதை தெரிய வைக்கணும். நீ எல்லாருமே நீங்க ஒரு ஆன்மாதான், உங்களுக்குள்ளார ஒரு ஒளி இருக்கு, நீங்கள் ஒரு லைட் பீயிங்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு இதுக்காக தான் வந்திருக்கீங்கன்னு புரிய வைக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணங்கள், அதுதான் நோக்கம். ஓகேங்களா? சோ இங்க நம்ம வந்துட்டோம் இல்லையா, இங்க பிறப்பெடுத்துட்டோம், நம்ம வாழ்க்கையில நம்ம பிறப்பெடுத்துட்டோம். இப்ப அடுத்தது நம்மளுக்கு சில இடத்துல வந்து என்ன செய்யறதுன்னு தெரியவே தெரியாது நம்மளுக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்ட நமக்கு தேவதைகள் இருக்காங்க. நம்மளுக்கு தேவதைகள்னா அந்த மாஸ்டர்ஸ் தான் நம்ம அடிச்சுக்கலாம். நம்ம நம்ம சுத்தி எப்பயுமே வந்து மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. நம்மளுக்கு அவங்களோட கனெக்ட் ஆனா மட்டும் போதும் நம்மளுக்கு. ஆனா நம்ம என்ன ஆகும், கனெக்ட் ஆகாம இந்த பிசிக்கல் லைஃப்ல பாண்ட் ஆயிட்டு நம்மள சுத்தி இருக்காங்க, நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு இருக்காங்களா அப்படின்றது தெரியாம நம்ம வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சில இடத்துல முழிச்சிட்டு இருப்போம். ஆனா அதை கனெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே வந்து கைட் பண்றதுக்கு ரெண்டு ஏஞ்சல்ஸ், தேவதைகள் நம்ம கூடவே இருக்காங்க. நம்ம பூர்ணாத்மாவும் இருக்கு, நம்மளோட ஆத்மா. நம்ம ஆத்மாவோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அழகா வந்துட்டு அதை நம்மளுக்கு அழகா கைட் பண்ணும் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. இந்த பிரபஞ்சம் நம்மள சுத்தி ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நம்மளுக்கு. உங்களுக்கு என்ன வேணும், எப்படி வேணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கு நம்மளுக்கு. ஆனா நம்ம தான் வந்து அதை ஏத்துக்கிறது இல்ல. நமக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல அப்படியே போய் நம்மள காலங்களை கடந்து போயிட்டே இருக்கும். சோ அது நம்ம ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு உதவி செய்யும் நம்மளுக்கு. ஆஹ் இந்த இந்த பூமி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா நிறைய பேர் வந்து ஐயோ இந்த பூமியில நான் பிறப்பெடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வாழ்க்கை வாழ முடியல, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய துன்பங்கள் இருக்கு, என்னால வாழவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னோட வேதனைகள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குது. இது நம்ம கத்துக்கிறதுக்காக. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஆத்மா கத்துக்கிறதுக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் வந்து நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது வந்து ஒரு வாய்ப்புக்கான இடம் இதுன்னு. ஆனா இது துன்பங்களுக்கான இடம் கிடையாது. இது நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குது.
அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம என்னென்ன நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அப்படின்றத புரிஞ்சு, நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். இந்த பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா நம்ம வந்து நம்மளுக்கு நெறைய பாடங்கள் இருக்கும் நம்ம லைஃப்ல. அத எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்து நம்ம லைஃப் லெசன்ஸ் நம்ம கத்துப்போம் நம்மளுக்கு. எல்லா விஷயத்துலயுமே வந்து நம்ம லைஃப் லெசன்ஸ் கத்துப்போம் நம்மளுக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்துட்டு நம்மளுக்கு லெசன்ஸ் இருக்குங்க நம்மளுக்கு. ஆனா அது வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அச்சோ! எனக்கு இவ்ளோ கஷ்டங்கள் இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நம்ம. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த லெசன்ஸ் கத்துக்கணும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு லெசன் கத்துக்கிறதுக்காக வந்துட்டோம். இப்ப அந்த லெசன் கத்துக்கல. கத்துக்காமயே வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்களுக்காக மிஸ் பண்ணி இந்த லெசன கத்துக்கவே இல்ல. எந்த லெசனா வேணா எடுத்துக்கலாம். ஒண்ணு பொறுமையா இருக்கிறது, இல்ல நான் ஃபினான்ஷியலா ஹையா வரணும், இல்ல நான் ஒரு லீடரா வரணும். எந்த ஒரு இதா இருக்கணும். ஆனா ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்ல அத நம்ம மறந்தே போயிட்டோம் நம்ம. அச்சச்சோ! நான் மறந்துட்டேன். அ ஆ சோ இந்த லைஃப்ல நம்ம அத கத்துக்கல. என்ன ஆகும்? அந்த லெசன் கத்துக்கிறதுக்காக திருப்பி ஒரு பிறப்பு எடுத்தாகணும். ஸோ, ஒரு லைஃப் லெசன் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, அந்த லெசன் கத்துக்கிற வரைக்கும் மறுபடியும் நம்ம பிறப்பு எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்போம். அந்த லெசன். அது எந்த லெசனாக வேணா இருக்கலாம். எந்த ஒரு பாடமா வேணாலும் இருக்கலாம். அந்த பாடம் கத்துக்கிறதுக்காக, அந்த பாடம் கத்துக்கல அப்படின்னா, நம்ம திருப்பி மறுபடியும் இந்த பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. சோ, அந்த பாடம் கத்துக்கிற வரைக்கும் நம்ம பிறப்பு எடுத்தே ஆகணும். சோ, மாஸ்டர்ஸ் நம்ம வந்து எதுக்காக நம்ம நம்மளுக்கு ஒரு சுத்தி ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒண்ணு திருப்பி ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஒரு காரணம் நம்மள வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த காரணத்துக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஓ! இந்த லெசன் நான் கத்துக்க வந்திருக்கேனா? அப்ப நான் அத கத்துக்கணும். கட்டாயம் நம்ம கத்துக்கணும். அப்படின்றத தெரிஞ்சு, நம்ம வந்து லெசன்ஸ் கத்துக்கிட்டு இருந்த விழிப்பு நிலையோட இருந்து அந்த லெசன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லைஃப்லயே நம்ம அந்த லெசன கத்துக்கலாம். ஒரு நிமிஷம் மாஸ்டர். ஸோ, நம்ம ஒவ்வொரு லெசன நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா, அந்த ஒண்ணொன்னா கத்துக்கிட்டோம். அப்படியே ஸ்லோவா நம்ம போக்குல, நம்மளோட வாழ்க்கை முறையில வந்து, நம்மளே ஒவ்வொரு லெசனா கத்துக்க ஆரம்பிப்போம். நம்ம கத்துக்கல அப்படின்றத கிடையாது. ஒவ்வொரு லெசனா நம்ம அழகா கத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு. ஆனா, இந்த லைஃப்ல என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்மளுக்கே தெரியாம கன்ஃப்யூஸ் ஆயிடுறோம் நம்மளுக்கு. ஐயோ! நான் என்ன கத்துக்க வந்தேன் நம்மளுக்கு? நான் எதுக்காக வந்தேன்? என்னோட லைஃப் எதுக்கு வந்தது? அப்படின்னு அந்த கன்ஃப்யூஷன் நம்மளுக்கு வந்துரும் நம்மளுக்கு. அந்த கன்ஃப்யூஷன் வந்ததுனால என்ன ஆகும்? நம்ம ப்ராப்பரா கத்துக்க முடியாது நம்மளால. பட் ஆனா, நான் சொன்னேன் இல்லையா? நம்ம பூர்ணாத்மா இருக்கு, நம்ம தேவதைகள் இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன் வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம நம்மளோட தியானத்துல கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மாவோட கனெக்ட் ஆயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இட் ஹெல்ப் அஸ் நம்மளுக்கு. ஸோ, அ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாரி பாடம் கிடையாது. ஓ! எனக்கு ஒரு பாடம், மத்தவங்களுக்கு ஒரு பாடம், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குழந்தைங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு. ஒவ்வொருத்தங்களும் அவங்கவங்க சோலுக்காக, அவங்கவங்க பாடத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்கவங்களுக்காக. எல்லாத்துக்குமே ஒரே பாடம் கிடையவே கிடையாது. எல்லாருமே வேற வேற பாடம் தான் கத்துக்க வந்திருக்கோம் நம்மளுக்கு. ஆனா எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம். ஒரே கிளாஸ்ல தான் இருப்போம். தட் மீன்ஸ் இந்த ஒரு பர்த்ல தான் இருப்போம். ஆனா வேற வேற பாடங்கள் கத்துக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு வேற வேற பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கத்துக்க வந்திருக்கோம். நாம கத்துக்கிட்டே, நம்ம கத்துக் கொடுக்கவும் வந்திருக்கோம் நம்ம. இப்ப நான் நெறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன். நான் வந்து நெறைய விஷயங்கள் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனா, அந்த லேர்ன் பண்ண விஷயங்கள் நான் கத்துக் குடுத்துக்கிறதுக்கும் நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ 2மே நடக்கும். ஒரே டைம்ல நான் டீச்சராவும் இருப்பேன், ஸ்டூடெண்ட்டாவும் இருப்பேன் நானு. ஸோ கத்துக்கவும் செய்வேன், கத்துக் குடுத்துக்கிட்டும் இருப்பேன் தெரிஞ்ச விஷயத்த. ஸோ இது ஒரே வாழ்க்கையில, ஒரே சமயத்திலேயே இது நடக்கும். இதுக்காக தனித்தனி கிடையவே கிடையாது. ஒரே லைஃப்லயே வந்து பார்த்தீங்கன்னா,
2மே நம்மளுக்கு அழகா நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருப்போம் நம்மளுக்கு. நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி தான் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. நம்ம கத்துக்கிட்டு, மத்தவங்களுக்கு கத்துக் குடுத்து, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணி, ஆமா யாரெல்லாம் தடுமாறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ஆன்மா இருக்கு இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ எப்டி முக்கியம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொசைட்டிக்கு எப்டி முக்கியம்னா, ஒவ்வொரு சோலுமே நம்ம உடம்புல ஒவ்வொரு செல் இருக்கு இல்லைங்களா? நம்ம உடம்புல நெறைய செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் நம்மளுக்கு எப்டி முக்கியம்? ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ நம்ம செல்லு நம்ம உடம்புல எவ்ளோ முக்கியமோ, அந்த மாதிரி நம்மளோட எல்லா சொல்லுமே ரொம்ப முக்கியம். இந்த பூமியோட முன்னேற்றத்திற்கு. எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சோலுமே இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அடுத்தது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சோல் இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஐயோ! இந்த சோலா? கிடையாது. அந்த ஜீவராசி முக்கியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஜீவராசியிலிருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியோட முன்னேற்றத்திற்கு ரொம்ப முக்கியம். எல்லா ஆன்மாக்களுமே ரொம்ப முக்கியம். இந்தோட பிறப்புல எல்லாருமே சமம். எல்லா ஆன்மாவுமே முக்கியம். அந்த பூமியோட முன்னேற்றத்திற்கு எல்லாருமே முக்கியம் நம்மளுக்கு. எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையவே கிடையாது நம்மளுக்கு. ஆ இப்ப நமக்கு பாடம் கத்துக்க வந்திருக்கோம் இல்லீங்களா? இந்த பாடம் கத்துக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம் நம்மளுக்கு. இதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, அப்பா நான் இந்த லெசன கத்துக்கிட்டேன். இவ்ளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன். அப்ப கத்துக்கும்போது அந்த லெசன் அந்த அந்த பாடங்கள் கத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவு வரும். ஒரு மலர்ச்சி வரும் நம்மளுக்கு. ஒரு புத்துணர்ச்சி ஆற்றல் வரும். இந்த புத்துணர்ச்சி ஆற்றல் வரும், தெளிவு எல்லாமே. இதெல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தரா இம்ப்ரூவ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அந்த இயக்கமே வந்து அந்த மனித சமுதாய முன்னேற்றம் அப்படியே முன்னேற்றம் அடையும் அந்த இடத்துல. இந்த அதிர்வுகள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம கத்துக்க ஒவ்வொரு விஷயமே வந்து பூமிக்கு அது ரொம்ப நம்ம உதவியா இருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து மாறதுனால இந்த பூமிக்கும் அது உதவியா இருக்கும். அந்த மாற்றங்கள், என்னோட அதிர்வலைகள் எல்லாமே வந்து இந்த பூமிக்கும் முன்னேற்றமா இருக்கும். நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பாத்தீங்கன்னா, பூமிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பூமிய குணப்படுத்துறதுக்கு, எல்லா விஷயமே நம்மளுக்கு அந்த ஹெல்ப் பண்ணும். அ நான் மத்தவங்களோட ஏதோ பிரச்சனை இருக்கு மத்தவங்களுக்கு. நான் அத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு உதவிகரமா தான் இருக்கும். நம்ம செய்ற ஒவ்வொரு சரியான செயல். நான் கத்துக்கணுன்ற விஷயத்துக்காக நான் வந்திருக்கேன். என்னோட பாடங்கள், என்னோட நோக்கம் வந்து சரியானதாக இருக்கும்போது, பூமியோட முன்னேற்றத்துக்கு நம்மளோட ஒவ்வொரு செயலும் உதவியா இருக்கும். நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, அது உதவியா இருக்கும். நான் மாறிக்கிட்டே இருக்கேன். நான் சரியான பாதையில போயிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்கும், நம்ம வந்து பூமிக்கு ஹெல்ப் பண்ற மாரி இருக்கும். நம்ம எல்லாருமே கனெக்டட் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாருமே, எல்லா சோலுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு சோலுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கோம் நம்ம. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ ஒருத்தங்க முன்னேறும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லார்கிட்டயுமே அந்த முன்னேற்றம் நடக்கும். எல்லாத்துலயுமே அந்த பாதைகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் நம்மளுக்கு நடக்கும். பிகாஸ் நம்ம தெரியும் இல்லையா? நம்மளுக்கு எது முன்னேற்றம் நடக்கும். எப்படி முன்னேற்றம் நடக்கும்? எல்லாமே கனெக்டட் இல்லையா? ஸோ நம்மளுக்கு நெறைய சீனியர்ஸ் இருப்பாங்க. நாம அவங்கள பார்த்து நாம மாறுவோம் நம்மளுக்கு. நம்ம சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பார்த்து நம்ம மாறுவோம். நம்மள பார்த்து நம்ம கீழ இருக்கிறவங்க யாரெல்லாம் நம்ம கூட கனெக்டடா இருக்காங்களோ, அவங்க நம்மள பார்த்து மாறுவாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களா பார்த்து பார்த்து அ பார்த்து முன்னேற்றம் அடைவோம் நம்மளுக்கு. நெறைய விஷயங்கள் கத்துப்போம் நம்ம. எல்லாமே நம்மளுக்கு நடக்கும் நம்மளுக்கு. ஸோ, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ ஒருத்தர் கனெக்டட், ஒருத்தர் உதவி செஞ்சு மத்தவங்க முன்னேற மாரி தான் இருக்கு நம்மளுக்கு. எல்லாருமே ஹெல்ப் பண்றோம் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு. இந்த நம்மளோட சுயத்த நம்ம மீட்டெடுக்கணும். நான் எதுக்கு வந்திருக்கேன்? அப்டின்ற அந்த சுயத்த மீட்டெடுக்கணும் நம்மளுக்கு. நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மள பத்தி. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நிலைகள் இருக்கு. நான் எந்த நிலையில இருக்கேன்? நான் வந்து ஒரு மாணவனா இருக்கேனா? இல்ல பயிற்சி கத்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேனா?
நான் ஒரு பயணியா இருக்கேனா, நான் ஒரு ஆசானா இருக்கேனா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் பார்ன் நான் ஒரு மாணவன் அப்படின்னா எனக்கு எல்லாமே புதுசா இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை வருதா, ஐயோ ரொம்ப பெருசா இருக்கும். ஐயோ ஏன்டா எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, என்னால முடியவே இல்லை, என்னால சமாளிக்கவே முடியல அப்படின்னா அவன் மாணவன். இப்பதான் அவன் கத்துக்க வந்திருக்கான். இந்த பிரச்சனைய பார்த்துட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த லெசன் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் இப்பதான் பாக்குறான் அப்படின்னா அவன் மாணவன். அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, பயிற்சி பெறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வந்தா, ஐயோ இதுவா? ஓகே, ஓகே. இது எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயிற்சி நம்மளுக்கு தெரிஞ்சிரும். எல்லாமே தெரிஞ்சிரும். இதுதான் பிரச்சனை. ஓ இதுதான் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆனா, அத செய்யறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும்ல. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நான் பொறுமையா இருக்கணும். பொறுமை ஓகே. இந்த சிச்சுவேஷன்லாம் எனக்கு பொறுமையா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு என்ன 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 எதுக்காக வந்திருக்கு? ஓ நான் பொறுமையா இருக்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனா, அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன் இல்லையா? ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு தயக்கமா இருக்கும் எனக்கு. ஒரு நடுக்கமா இருக்கும். ஐயய்யோ! நான் பொறுமையா இருக்கணும். ஆனா கத்திட்டு இருப்பேன். அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டேன். இல்ல அத நான் சரியா செய்ய மாட்டேன். ஒரு தயக்கம் இருக்கும். அப்படின்னா, நான் பயிற்சி பெறதுக்காக வந்திருக்கேன். பொறுமை தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பிரச்சனைன்னு பயந்துருவேன். அடுத்தது எனக்கு தெரியும். அடுத்தது அந்த அந்த பொறுமைய கத்துக்கிறதுக்கு நான் பயிற்சி பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இருந்தா பயிற்சி பெறதுக்காக வந்திருக்கேன். பை சான்ஸ் இப்ப வந்து அந்த தயக்கம் எல்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சு. நான் வந்து நான் வந்து கொஸ்டின் பண்றேன். நான் ஏன் இந்த மாரி நான் பொறுமை இல்லாம இருக்கேன்? அப்படின்னு நான் எனக்குள்ள நான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு பயணி. நான் ஓ! நான் ஏன் இந்த இடத்துல கோவப்படுறேன்? ஏன் என்னால பொறுமையா இருக்க முடியல என்னால? அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் ஒரு பயணி. இப்ப நான் எல்லா லெசன்ஸையும் நான் கத்துக்கிட்டேன். எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஆசான். நம்மளுக்கே தெரியும். எது பார்த்தோம் நம்ம எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்மளுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வரும். நெறைய விஷயங்கள் வரும். இம்மீடியட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஓ! இம்மீடியட்டா ஜஸ்ட் என்னன்னு அனலைஸ் பண்ணிட்டு, உடனே வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு டக்குனு வந்துரும். அது ஆசானோட நிலை. நம்ம வந்து ஆசான் நிலைக்கு வந்துட்டோம்னு அர்த்தம் நம்மளுக்கு. சோ, அதனால நம்ம வந்து அடுத்த நிலை வந்து பாத்தீங்கன்னா, ஆசான். எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த நான் எப்படி செய்யணும்? நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஆசான். இதுதான் 4 ஸ்டேஜஸ். நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நம்ம கத்துப்போம் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு நிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஒவ்வொரு லெசன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ். இத வந்து ஸ்டேஜ்ன்னு வச்சுக்கலாம். சோ, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கத்துக்கிறது தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்கேஜி, யுகேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாரி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒண்ணு கத்துக்கிறேன் இல்லையா? அது என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு பேஸ். நான் செகண்ட்ல கத்துக்கிறது தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு பேஸ். சோ நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த கிளாஸஸ் போறதுக்கு அடுத்தது வந்து பேஸா இருக்கும். நம்மளுக்கு கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிலைக்கு அது ஒரு பேஸா இருக்கும் நம்மளுக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் வந்து நம்ம ஒரு பிறவி எடுத்துட்டோம்னா, நெறைய பிறவிகள கடந்து தானே இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பிறவிலயும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள நம்ம வந்து மறந்திருப்போம் நம்மளுக்கு வந்து. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பிறவில கத்துக்கிறதுக்காக வந்திருப்போம். அடுத்த பிறவி எடுத்துருவோம். அப்புறம் அத கிராஸ் பண்ணிட்டே வந்துருவோம் நம்ம. அ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்காமயே ஒரு நம்ம அடுத்த பிறவி எடுத்துருவோம் நம்மளுக்கு. பிறவி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடும். அச்சச்சோ! நான் என்னது நானு? நெறைய விஷயங்கள் எதனா ஒரு பிரச்சனை வந்தா, ஏதோ ஒரு விஷயம் வந்தா நம்மளுக்கு கன்ஃப்யூஷன் ஆயிடும். ஏன்னா, நான் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்காக வந்திருப்பேன். பட் டக்குனு அந்த லைஃப் டைம் முடிஞ்சிரும். அடுத்த லைஃப்ல இன்னொரு லெசன் கத்துக்கிறதுக்காக வந்திருப்பேன். ஸோ, அதனால வந்துட்டு ஒரு சமயம் வந்து சில லெசன்ஸ் கத்துப்போம், சில லெசன்ஸ் கத்துக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு ஒரு பிறவி வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்டா இருக்கும். என்னடா ஒரு தெளிவே இல்லாம இருக்கே! இவ்ளோ குழப்பமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள குழப்பமா இருக்கும். அந்த மாரியும் நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் கத்துக்கும்போது நம்மளுக்கு குழப்பம் வரும். எல்லாருமே வந்து வெவ்வேறு நிலைகள்ல தான் இருக்கோம் நம்ம. எல்லாருமே வந்து ஒரே நிலையில இல்ல, வெவ்வேறு நிலைகள் தான் இருக்கோம்.
ஆன்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா, மொத்தம் 22 பாடங்கள் இருக்கு. அந்த 22 பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம இந்த பிறவி எடுக்கிறதுக்கே வந்து, அந்த 22 பாடங்கள் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்மளுக்கு. அந்த பாடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவ நம்மளே கத்துப்போம். ஒருத்தவங்க வந்து மத்தவங்க கிட்ட கத்துப்போம். இல்ல நம்மளுக்கு சீனியர்ஸா இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து வந்து கத்துப்போம். எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்மளுக்கு நடக்கும். நம்ம 22 லெசனும் ஒரே சமயத்துல கத்துக்க வந்திருக்க மாட்டோம். வெவ்வேறு லெசன்ஸ் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருப்போம் நம்மளுக்கு. ஒரே சமயத்துல அத்தன விஷயங்களும் கத்துக்க முடியாது. ஒவ்வொரு பிறவிலயும் ஒவ்வொரு லெசன் கத்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நம்ம மாத்த முடியாது. அது ஸ்டிக் ஆன் டு ரூல்ஸ். இந்த விஷயம் எப்படின்னா, இப்படிதான் இருக்கும். அத சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. அந்த ரூல்ஸ்லயே தான் நம்ம வந்து இருக்கணும் நம்மளுக்கு. அது எந்த மாற்றமும் இருக்காது. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோறும் அந்த ரூல்ஸ் பார்க்கும்போது, இது என்ன ஒரு தலைப்பட்சமா இருக்கா? நான் இப்படி நடந்திருக்கேனா? என்ன இப்படி இருக்கு? அப்படின்ற மாரி நம்மளுக்கு தோணும். ஆனா அப்படி கிடையாது. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தோட அந்த விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இம்மீடியட்டா நம்மளுக்கு இம்மீடியட்டா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் நம்மளுக்கு. அந்த ப்ராப்ளத்துல இருந்து இம்மீடியட்டா ஃப்ரீ ஆயிடுவோம். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் அந்த பிரச்சனையில இருந்து. ச்சே! இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் இப்படி ஆயிடுச்சா எனக்கு? அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் மாஸ்டர். ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு ஒரு மாஸ்டர். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ, நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த லைஃப்ல நான் எப்படி இருக்கேன்? நான் எந்த நிலையில இருக்கேன்? அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் எத்தன லெசன்ஸ் கத்துக்கிட்டேன்? நான் எந்த நிலையில இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஆனந்தத்தின் நிலை தான் அதுதான் நம்மளோட அளவு. நான் எவ்ளோ ஆனந்தமா இருக்கேன்? ஒவ்வொரு நாளும் நான் எவ்ளோ ஆனந்தமா இருக்கேன்? எவ்ளோ நேரம் ஆனந்தமா இருக்கேன்? இல்ல ஒரு விஷயம் எனக்கு வருதுன்னா, நான் எப்படியே எடுத்துக்கிறேன். அது ஆனந்தமா நான் எடுத்துக்கிறேனா? ஓ! இதுதானா? நான் இத ஈஸியா நான் எடுத்துக்கிட்டேன். என் லைஃப்ல இந்த ப்ராப்ளம் வந்துருச்சா? நான் ஈஸியா நான் எடுத்துக்கிட்டேன். அத நான் உணர்ந்து அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நான் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, அதுதான் ஆனந்தத்தின் அளவு. ஸோ, அததான் நம்ம எந்த நிலையில இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எவ்ளோ நேரம் நான் ஆனந்தமா இருக்கேன்? நான் எப்படி இருக்கேன்? என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தத்தினோட அளவு. ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து, பார்த்து எடுத்து வச்சுட்டோம்னா, நம்ம உயர்ந்த நிலை நம்ம அடைஞ்சிருவோம் நம்ம. ஆ நம்மளோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்டின்னா, நெறைய விஷயங்கள ஆ கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. அதுக்கு நம்ம உந்துகோலா இருக்கணும் நம்ம. இப்ப நம்மளே வந்து ஒரு விஷயம் கத்துக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்த விட்டுட்டு நம்ம அத கத்துக்கணும். நம்மளே ஒரு தயக்கம் தான் அத உடைச்சுட்டு வெளிய வரணும். அத கத்துக்கணும். அத ஆன்மா அததான் விரும்புது. நெறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்காக வந்திருக்கு. புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. சோ, அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, பத்ரிஜீசர் கூட நம்ம சொல்லியிருப்பாரு. நீங்க கத்துக்கிட்டே இருங்க. புது புது விஷயம் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஒரு தைக்கிறது எல்லாமே சொல்லுவாரு. பாடுறது, ஒரு தைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, செஸ் கத்துக்கிறது, விளையாடுறது, செய்றது. அந்த மாரி புது புது விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டே இருங்க நீங்க. புது புது விஷயங்கள் கத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ, அந்த புது புது விஷயங்கள் கத்தும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாத ஒரு இடத்துல சுதந்திரம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓ! நான் கத்துக்கலையோ! இத கத்துக்கிட்டதுனால தான் எனக்கு ஒரு விஷயம் நான் கத்துக்கல. இதனால தான் இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும். புதுசா கத்துக்கும்போது நமக்கு அதுக்கு இருக்கிற தடைகள் நீங்கும் நம்மளுக்கு. அந்த தடைகள் நீங்கி நம்மளுக்கு சுதந்திரம் பிறக்கும். சோ, அதனால நம்ம கத்துக்கிறதுக்கு தயக்கமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கத்துக்க ரெடியா இருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வந்தா அத கத்துக்க ரெடியா இருக்கணும். இப்ப எனக்கு ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதா? அத நான் க அதுக்கு அதை இப்ப நான் ஏத்துக்கிட்டு அத பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கணும். சோ, நமக்குள்ள இருக்கிற வாய்ப்ப நம்மளுக்கு அத வந்து ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு செய்யணும். நெறைய கிளாஸஸ்ல நெறைய பேருக்கு நெறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அத நம்ம எடுத்துக்கணும். சோ, லைஃப்லயும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விழிப்பு நிலையோடு இருந்து அந்த வாய்ப்ப உபயோகப்படுத்தி அத கத்துக்கிட்டு கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும். அத நம்மளுக்கு மறுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு வந்து அந்த நிலையில இருந்து கடக்க ரொம்ப நாள் எடுக்கும். அதனால ஒரு கத்துக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு லேட் ஆகும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம கத்துக்கணும் நம்ம வந்து. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேலஞ்சா வந்தாலும் பார்த்தீங்கன்னா,
ஒரு விஷயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத வந்து ரொம்ப டஃப்பா எடுத்துக்காம, எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம அத ரிஜெக்ட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு. அந்த ஒரு பிரச்சனைன்னா, அப்படியே நெறைய நெறைய பேர பாத்துருக்கோம் பாத்தீங்களா? அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. அந்த பிரச்சனையில இருந்தே வந்துட்டு விலகிருவாங்க. அ எதுவாக வேணா இருக்கட்டும். ஒரு குடும்பத்துல இருக்கட்டும். நெறைய பேர பாக்குறோம் இல்லீங்களா? குடும்பத்துல விலகுறதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைஃப குவிட் பண்றது. அந்த வாழ்க்கையை விட்டு அப்படியே வந்து அத விட்டு விலகி போய் அந்த தேவையில்லாத முடிவுகள் எடுக்குறாங்க இல்லையா? சோ அதுதான் நம்மளுக்கு. சோ விலகி போயிடுவாங்க. தேவையில்லாத முடிவு எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கவே கூடாது நம்ம வந்து. நம்ம வாழ்க்கையில எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு, அந்த லைஃப் லெசன நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது நம்ம வந்து. ரிஜெக்ட் பண்ணாம நம்ம அத கத்துக்கணும். ஓ! நான் இதுக்காக தான் நான் வந்திருக்கேனா? அப்படின்றத அந்த அந்த ரிஜெக்ஷன் இல்லாம இருக்கும். நம்ம எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. கஷ்டமா தான் இருக்கும். பட் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து நான் அந்த பயத்த விட்டு வெளிய போயிடுவோம். இல்ல தேவையில்லாத விஷயங்கள விட்டு வெளிய போயிடுவோம். புது விஷயங்கள் கத்துப்போம். ஆ கொஞ்சம் வலியா தான் இருக்கும். அத கத்துக்கும்போது எனக்கு, "ஐயோ! எனக்கு என்னடா இப்படி இருக்கு?" அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வலி இருக்கும். ஆனா, அத நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல தேர்ச்சி பெற்றோம்னா, ஃப்ரீ ஆயிடுவோம் நம்மளுக்கு. அந்த பிரச்சனையில இருந்து ஃப்ரீ ஆயிடுவோம். அந்த பாடத்த நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? அப்ப அந்த அடுத்த விஷயம் வர்றப்ப, ஈஸியா அது ஈஸி கோன்னு ஆயிடும் நம்மளுக்கு. அந்த ஒரு விஷயங்கள். சேலஞ்சிங் எல்லாமே சேலஞ்சஸா எடுத்துக்கணும். ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம பிரச்சனையா பார்க்காம, ஒரு சேலஞ்சா இருக்கணும். ஒரு விஷயத்த நம்ம கிராஸ் சேலஞ்சுன்னு சொல்றப்ப எப்படி இருக்குங்க நம்மளுக்கு? பிரச்சனைன்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பிரச்சனைன்னு சொல்றப்ப எப்படி இருக்கு? சேலஞ்சுன்னு சொல்றப்ப எப்படி இருக்கு? சோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம சேலஞ்சா தான் பார்க்கணும் நம்மளுக்கு. எனக்கு இத நோக்கி வந்திருக்கா? நான் இத எப்படி கடக்கணும்? நான் எந்த மாரி முயற்சி செய்யணும்? அப்படின்ற ஒரு விஷயத்த நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, ஒரு சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு, அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அத கிராஸ் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ, நான் சொன்னேன் இல்லையா? 22 பாடங்கள் இருக்குன்னு. அது ஒரே லைஃப் டைம்ல இருக்காது. நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டே வருவோம். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டே வருவோம் நம்மளுக்கு. ஸோ, ஒவ்வொரு பிறவுகளையும் நம்ம கத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் நம்மளுக்கு. ஸோ, நம்ம வந்து நெறைய கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம அவசரப்பட வேண்டாம். ஐயய்யோ! நான் இத கத்துக்கணுமே! ஒரே லைஃப்லயே இப்ப நம்மளுக்கே தெரியும். நம்மள சுத்தி நெறைய விஷயங்கள் ஒட்டுக்கா வரும். பண பிரச்சனை வரும். இல்ல குடும்பத்துல எப்படி நடந்துக்கிறதுன்ற விஷயம் வரும். ஆ வைஃப்ட்ட பொறுமையா இருக்கிறது வரும். இல்ல ஹஸ்பண்ட் கிட்ட பொறுமையா இருக்கிறது வரும். நெறைய பாடங்கள் ஒட்டுக்கா நம்மள சுத்தி வரும் நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள். அது எல்லாத்தையுமே உடனே கத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு. ஒவ்வொரு பாடமாவும் கத்துக்கலாம். ஸ்லோவாவும் கத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாவும் கத்துக்கலாம். நம்மளோட விருப்பமே. நான் இப்ப கத்துக்கிட்டே தீரணும். நான் கத்துக்கட்டும். நான் எல்லாமே உடனே கத்துக்கணும். நான் எல்லாமே கத்துக்கணும். அப்படி கிடையவே கிடையாது. நோ அர்ஜென்ட். ஒவ்வொரு லைஃப்லயும் ஒன்னொன்னா நம்ம அழகா கத்துக்கலாம். நம்மளுக்கு பொறுமையா கத்துக்கிட்டு நம்ம போலாம். நம்மளோட சாய்ஸ் தான். உடனேவும் எல்லாவும் கத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாவும் கத்துக்கலாம். பட் ஆனா, எல்லா பாடங்களையும் நம்ம முடிச்சே ஆகணும். கட்டாயம் முடிக்கணும். அதுல இருந்து எஸ்கேப் ஆயே ஆக முடியாது. அந்த 22 பாடங்களும் நம்ம முடிச்சே ஆகணும் நம்மளுக்கு. சோ, அதனால நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அந்த பூர்ணாத்மா நிலை அடையிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பாடங்கள் ஒண்ணொன்னா நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. சோ இது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பேரானந்த நிலை தான். இந்த பேரானந்த நிலை அடைஞ்சோனே நம்ம என்ன செய்வோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஆசானா இருந்து சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சுருவோம். ஓகேங்களா? இந்த 22 பாடங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வீக தன்மை தெய்வீக தன்மை கொண்டவர் நம்ம நித்தியமானவர்கள் நம்ம எல்லாருமே. நம்ம வந்து தெய்வீகத்தோட இணைந்து செயல்படும் படைப்பாளிகள் நம்ம வந்து. தெய்வீகத்தோட நம்ம சோலோட கனெக்ட் ஆயிட்டு நம்ம வந்து படைப்பாளிகள். நம்ம எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண முடியும் நம்மளுக்கு. பத்ரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா? வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. சோ நம்ம எல்லாமே படைப்பாளிகள் நம்மளுக்கு. நம்மளோட படைப்பாற்றல் எங்கிருந்து வருது? நம்மளோட சிந்தனையில இருந்து தான் தொடங்குது படைப்பாற்றல். இந்த படைப்பாற்றல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம நம்ம சிந்தனை வருது. இத நம்ம உணர்வு பூர்வமா நம்ம ஈடுபடணும் நம்ம வந்து. நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த படைப்பாற்றல்ல ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம உணர்வு பூர்வமா நம்ம ஈடுபடணும். அந்த உணர்வு பூர்வமா ஈடுபட்டதுக்கு அப்புறம், சில விஷயங்கள் நம்ம வந்து
காட்சிகளாக நம்ம உருவகப்படுத்துவோம். நம்ம முன்னாடி இந்த விஷுவலைசேஷன் நம்ம சொல்வோம் இல்லைங்களா? காட்சிகளாக உருவகப்படுத்துதல். அந்த விஷயம். ஒரு விஷயம் இருந்தா காட்சிகளாக உருவகப்படுத்தல். அப்புறம் நிகழ்காலத்துல வாழணும். நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாஸ்ட் லைஃப்ல இருப்பாங்க. இல்ல ஃபியூச்சர்ல இருப்பாங்க. பிரசன்ட்லயே இருக்க மாட்டாங்க. நெறைய பேருக்கு. அது ஒரு லெசன். அது ஒரு வாழ்க்கை பாடம். இப்ப நான் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு பாடம் நம்மளுக்கு. தெய்வீக தன்மை நித்தியமானவர்கள். நம்ம வந்து தெய்வீக தன்மை கொண்டவர்களாக இருக்கணும். அதோட இணைந்த படைப்பாளிகளா இருக்கணும். சிந்தனையாளர்களாக நம்ம இருக்கணும். உணர்வு பூர்வமாக இருக்கணும். காட்சிகள உருவகப்படுத்த தெரியணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு லெசன். பாத்தீங்கன்னா, இன்னும் பாஸ்ட்ல தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் என்னால இம்மீடியட்டா இந்த லெசன நான் என்னால பிராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியல. ஒண்ணு பாஸ்ட்ல இருப்பேன். எப்ப பாரு ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் எனக்கு இந்த மாரி நடந்துச்சு? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்படி நடந்துப்பேன். இல்லன்னா ஃபியூச்சர பத்தின ஒரு பயம். ஐயோ! இப்ப நான் ஃபினான்ஷியலா நான் வீக்கா இருக்கேனே! எனக்கு இப்ப குழந்தைங்களுக்கு அடுத்தது எனக்கு 2மே பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வைப்பேன்? நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்? என்னால என்ன பண்ண முடியும்? நான் இப்ப இருக்கிற நிலைக்கு என்னால முடியாது. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் குடுத்துட்டேனா? என்னால முடிஞ்சதெல்லாம் நான் குடுத்துட்டேனா? அப்படின்ற ஒரு ஃபியர், ஒரு பயம். ஒண்ணு பாஸ்ட். நான் ஏன் இந்த மாரி நடந்துச்சு? ஏன் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு ஒரு பாஸ்ட்ல இருப்பேன். இல்லன்னா ஒண்ணு ஃபியூச்சர்ல இருப்பேன். பிரசன்ட்லயே இருக்க மாட்டேன். இந்த தியானம் வந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரசன்ட்ல இருக்க ஆரம்பிச்சேன். பி பிரசன்ட். இப்ப என்ன இருக்கேன்? நான் பேசிட்டு இருக்கேன். பிரசன்ட். நான் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? நான் அடுத்தது என்ன செய்யணும்? பிரசன்ட். அந்த விஷயத்த நான் செய்றேன். பிரசன்ட். பி பிரசன்ட், 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 பிரசன்ட். அப்பா! அந்த லெசன நான் சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசன்ட்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பாடத்த கத்துக்கிட்டோம்னா, ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் பாருங்களேன். அத்தன அற்புதமா இருக்கும் மாஸ்டர்ஸ். நீங்களே கூட உங்கள அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு பாடம் உங்கள நோக்கி வந்திருக்கும். அத நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுலருந்து பிரச்சனையிலருந்து ஃப்ரீ ஆவோம் பாருங்களேன். அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கும் நம்மளோட வாழ்க்கை. நான் பிரசன்ட்ல இருக்கும்போது என்னோட லைஃப் ஆனந்தமா இருக்கு நானு. ஃபியூச்சர்லயும் ஃபியூச்சர்லயும் இல்ல, பாஸ்ட்லயும் இல்ல. ஆனந்தமா இருக்கேன். அந்த லைஃப நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பிரசன்ட்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கை ரொம்ப அந்த வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமா மாற ஆரம்பிச்சது நம்மளுக்கு. எனக்கு மாற ஆரம்பிச்சது. அ நமக்குள்ளார ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு. அது நமக்குள்ளாரே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ அது நமக்குள்ளாரயே இருக்கு அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும் நம்மளுக்கு. நம்மளோட அறிவ வந்து நம்ம செம்மைப்படுத்தணும். நம்மளோட நாலேட்ஜ வந்து நம்ம வந்து பகுத்தறிவுன்றது எது கரெக்ட், எது தப்பு, நான் எந்த எந்த முடிவு எடுக்கணும், நான் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த மாரி நம்மளுக்கே தெரியும். அடிப்படையான ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவஹிம்சை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? நம்ம சைவ உணவா எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து பகுத்தறிவு. காமனான ஒரு விஷயம். ஒரு உயிர துன்பப்படுத்தக் கூடாதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா நெறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவு தன்மை வேணும் நம்மளுக்கு. அடுத்தது நம்மளோட அகக்குரல நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்மளோட இன்னர் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் வந்து அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நான் இன்னரோட கனெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அத ஃபாலோ பண்ணணும். இன்னரோட கனெக்ட் ஆகுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தியானம் செய்யணும். இந்த விஷயங்கள நம்ம எல்லாமே தேர்ச்சி பெறணும்னு பார்த்தீங்கன்னா, தியானம் மட்டுமே நம்மளுக்கு சரியான டூலா இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு விஷயத்த நம்ம செய்றதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு கருவி தேவை நம்மளுக்கு. அது ஒரு டூல். நம்ம வாழ்க்கை அழகா இருக்கிறதுக்கு தியானம். தியானத்தோட பண்ணிட்டோம் அப்படின்னா, அழகா நம்ம இன்னரோட கனெக்ட் ஆயிரும். நம்ம இன்னர் நம்மளுக்கு மெசேஜ் குடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அத கவனிக்கணும் நம்மளுக்கு. நம்ம வந்து பறந்து விரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து திறந்த மனசோட இருக்கணும். எல்லாத்தையுமே லிசன் பண்ணணும். எல்லாத்தையுமே. பத்ரிஜி சார் எப்படி இருப்பாரு அப்பா! அந்த திறந்த மனசுக்கு எக்ஸாம்பிள் எத்தனை விஷயங்கள் டில் லைஃப் அவரு இருக்கிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, பத்ரிஜி மாஸ்டருக்கு பிரம்மரேஸ்வர் எல்லாருக்குமே அவருக்கு தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் அவர் எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டாரு. புக் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. டீச் பண்ணிட்டே இருந்தாரு. எப்படி இருந்தாரு? அமேசிங் இல்லைங்களா? எத்தன விஷயங்கள், அமேசிங்கான விஷயங்கள். நம்மளோட இதயத்த நம்ம திறந்து வச்சுக்கணும். கத்துக்கிறதுக்காகவும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம திறந்து விரிந்து பரந்த நிலையில நம்ம இருக்கணும் நம்மளுக்கு. பற்ற விட்டுறணும் நம்மளுக்கு. எத்தன பேருக்கு எத்தன விஷயத்துல நம்மளுக்கு பற்று இருக்கு. பொருள் பற்று, எல்லாத்துலயுமே ஒரு பற்று. இப்ப நம்ம தியானத்துல இருக்கோம். ஆ தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் நம்ம பற்றா இருப்போம்.
ட்ரெஸ்ஸிங்க ஒரு நிறைய பேருக்கு நல்லா ட்ரெஸ் போடணும்னு ட்ரெஸ்ல பற்று இருக்கும். பிசிக்கல் லைஃப்ல எத்தனை விஷயங்கள்ல பற்றுதல் இருக்கேங்க இல்லையா? ஸோ நம்ம பற்றுதல் இல்லாம இருக்கணும். எல்லாத்துலயுமே நம்ம பற்றுதல் இல்லாம நம்ம இருக்கணும். நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக சட்டம் சொன்னா இல்லையா, பிரபஞ்சம் ரூல்ஸ்ன்னு இருக்கு. அதுபடிதான் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. அதபடிதான் நம்ம இருக்கணும். நம்ம பாக்குற கண்ணோட்டத்தை நம்ம மாத்தணும். நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பாத்துட்டு இருக்கோம். அந்த கண்ணோட்டத்தை நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை தீருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ நம்ம பாக்குற கண்ணோட்டத்தை நம்ம மாத்தணும். நம்மளுக்கு ஒரே கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்க கூடாது. நம்மளுக்கு மரணத்தை நம்ம ஏத்துக்கணும். யாரோட மரணமாக இருக்கட்டும், அத நம்ம ஏத்துக்க பழகிக்கணும். நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மரணம் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிராஸ் ஆயிடும். நம்மளோட மரணமே ஆகட்டும், நம்மளுக்கு நெறைய பேருக்கு மரண பயம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மரண பயத்த வந்து கிராஸ் பண்ணணும். மத்தவங்களோட மரணத்தையும் நம்ம ஏத்துக்கணும். நம்மளுக்கு நெறைய பேர்னால நானே நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்களோட ரிலேஷன் அவங்க பையனாகட்டும், இல்ல பெரிய மகனாகட்டும், அந்த பற்றுதல் அந்த பையன் அந்த வீட்டுக்கு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு பையன், ஒருத்தங்களுக்கு அக்கா அண்ணாவா இருப்பான், தம்பியா இருப்பான். அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மரணத்தை ஏத்துக்காம அப்படியே என் பையன் போயிட்டான், என் அக்கா போயிட்டா, அக்கா போயிட்டா, அண்ணன் போயிட்டான், அண்ணன் போயிட்டான். அந்த மரணத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அந்த லைஃப் லாங் அந்த ஜேர்னி ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரணத்தை ஏத்துக்காமயே வந்து அவங்க லைஃப் முடிஞ்சிடும். ஆனா வந்த பர்பஸ் என்னவா இருக்கும்? அந்த மரணத்தை அவங்க சூழ்நிலை அந்த மரணத்தை ஏத்துக்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கத்துக்க மாட்டாங்க. அப்படியே மிஸ் ஆயிடும். எகைன் இன்னொரு லைஃப் டைம் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கத்துக்கணும். நம்ம வந்து ஏத்துக்கணும். நம்மளுக்கு வர்ற சேலஞ்சஸ் எல்லாமே உற்சாகமா ஃபேஸ் பண்ணணும். ஏன் அது வந்து பிரச்சனைன்னு பார்க்காம நான் ஃபர்ஸ்ட் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னா நான் அந்த பிரச்சனையா பார்க்க கூடாது. என் குடும்பம் ஏன் அப்படி இருக்கு, என் குழந்தைங்க ஏன் இப்படி இருக்காங்க, என்னோட சுத்தி ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத நான் பிரச்சனையா பார்க்க கூடாது. அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும். ஓ எனக்கு இது வந்துருச்சா, நான் என்ன கத்துக்கணும், நான் என்ன மாத்திக்கணும், நான் எப்படி அதை டீல் பண்ணணும், இந்த விஷயத்த நான் எப்படி டீல் பண்ணணுமா, நான் இவங்களோட எப்படி பேசணுமா, நான் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணுமா. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் அப்படி ஏத்துக்கணும். நான் வந்து நம்ம உற்சாகமா இருக்கணும். அதை எதிர்கொள்ளும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கணும். அகங்காரத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். நமக்குள்ள நிறைய பேருக்கு அகங்காரம் இருக்கும். அப்பா, அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எனக்குள்ளற ஈகோ இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து ஒரு சூழ்நிலை வர்றப்பதான் தெரியும். ஓ, எனக்குள்ள ஈகோ இருக்கா, நான் இதை ஒத்துக்க மாட்டேன்றேனா, என் பையன் கிட்ட கூட இதை நான் ஒத்துக்க மாட்டேன்றேனா. பெரியவங்க கிட்ட கூட சில விஷயங்களை நம்ம ஒத்துப்போம். ஆனா சின்ன பசங்க கிட்ட ஒத்துக்கவே மாட்டோம். நம்மளுக்கு எனக்கு என்ன தெரியாதா, எனக்கு என்ன தெரியாதா. ஈகோ, எத்தனை ஈகோ இருக்கும் எல்லாத்துலயும். நம்மளுக்கே தெரியாம ஒரு ஈகோ இருக்கும் நம்மளுக்கு. அந்த ஈகோ சூழ்நிலை வர்றப்பதான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஈகோவை விட்டுரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்மளோட தவறுகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை திருத்திக்கணும். ஓ நான் இந்த தவறு செஞ்சுட்டேனா, நம்மளுக்கு அவங்க சொல்றாங்க நீ இந்த தவறு பண்ணிக்கிட்ட, நீ தவறு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. பட் நம்ம திருத்திக்கவே மாட்டோம். நம்ம என்ன செய்யணும், அதை திருத்திக்கணும். ஓ நான் இந்த தவறு பண்ணிட்டேன்னா நான் திருத்திக்கணும். நான் இந்த மிஸ்டேக்ஸ் நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன்னா நான் திருத்திக்கணும். நான் மாறணும். இல்ல நான் கரெக்ட், எத்தனை பேர் நான் கரெக்ட் சொல்லுவாங்க, திருத்திக்கவே மாட்டாங்க அவங்க செஞ்ச தப்பு. சோ அந்த இடத்துல அந்த தவறை திருத்திக்க மாட்டாங்க. So, நம்ம அந்த தவறை நம்ம திருத்திக்கணும். தீவிரமாக தியானம் செய்யணும். நம்ம தீவிரமாக தியானம் செஞ்சா மட்டுமே நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் மாஸ்டர்ஸ். எவ்வளவு தியானம் செய்யறோமோ அவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள நம்மளுக்கு நடக்கும். நம்மளுக்கு நம்மள உடலை நம்ம நேசிக்கணும். நிறைய பேர் வந்துட்டு நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் ஏன் இவ்வளவு கருப்பா இருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேசிக்க மாட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசிக்கணும். நான் எந்த மாதிரி இருந்தாலும் நேசிக்கணும். சில பேர் நேசிக்க மாட்டாங்க. சோ நம்ம உடலை நம்ம நேசிக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஆன்மாவோட மறுமலர்ச்சிக்காக நம்ம என்ன விஷயங்களை செய்யணும், அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம செய்யணும். ஆன்மாவோட மறுமலர்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். நம்ம வந்து ஆன்மா விஷயத்த நம்ம செஞ்சே ஆகணும். நெகட்டிவ் நெகட்டிவ் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்மறை வந்துகிட்டே இருக்கும். ஐயோ பயமா இருக்கும். நான் போயிட்டா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுமோ,
நான் இந்த இடத்துல போனா கீழே விழுந்துருவேனோ, என்னால மாடி ஏற முடியாதோ, என்னால ஒரு செய்ய முடியாதோ அப்படின்ற ஒரு எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம விட்டுணும். அதை நம்ம விட்டு ஆகணும். ஃபைனலி ஒரு நொடிய கூட நம்ம வீணாக்க கூடாது. நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும்னு இல்லை, நம்ம நம்ம டைமை கரெக்டா யூஸ் பண்ணணும். நம்ம டைமே வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு நொடியும் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா நம்ம டைமை யூஸ் பண்ணணும். நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சோ இதுதான் 22 பாடங்கள். இந்த பாடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கத்துக்கிற சூழ்நிலை வரும். இந்த பாடங்களை நாம ஒரே லைஃப் டைம்லயும் கத்துக்கலாம், வேற லைஃப் டைம்லயும் கத்துக்கலாம், ஒரே சமயத்திலயும் கத்துக்கலாம். எப்படி வேணா நடக்கும் மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு. சோ அதனால எல்லா விஷயத்த நம்ம கத்துக்கணும். இந்த வாய்ப்பு கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பழைய மகாதார் ஃபவுண்டேஷனுக்கு பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.